இப்போ நம்ம கூட பிளாக் ஷீப்ஸ் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட்டில் இணைஞ்சிருக்கக்கூடியவங்க. இந்த திடீர்னு ஒருத்த கல்யாணம் வைப்பான்ல, ஐயோ நீங்க யாரும் வந்துடவே கூடாது, அந்நேரம் பார்த்து ஒரு கல்யாணத்தை வச்சுருக்கோங்க. கோவில் கல்யாணம். கோவில் கல்யாணம் செலவே இல்லாம ஒரு திருவிழா நடத்தி கொடுத்தியப்பா. எஸ்பிபி சார்ல நம்ம போக வேண்டாம். ஓகே நோ தப்பு, அது ரொம்ப நம்ம தப்பு. சுற்ற சைடே போவோம். ஓகே அரவிந்த் அண்ணன். அரவிந்த் அண்ணன் எவன்டா மேல தம்பி மாணிக்க விநாயகர் வராரு. ஏன்னா இப்ப 30 மணி நேரம் உனக்கு எப்படியாவது ஓட்டி ஆகணும். நான் ஒரு 4 மணி நேரத்தை எடுத்துக்கிறேன், பிரச்சனை இல்ல. 20 மணி நேரம் நீ சொன்னா நம்ப மாட்டேன். பவர் பேங்க் எல்லாம் சொருவிட்டேன், யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது தம்பி. Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep's Superstar to Salute. World record tribute by RJ Vignesh. Title sponsor Sunfeast Super Egg and Milk Biscuits. Super combo, super tasty. Presented by Super Saramana Stores, Super Store of Shopping World. Milky Mist Premium Dairy Products மற்றும் Saram Group of Institutions. Powered by Skin Envy, Skin Care Clinic. Experience world class treatment at affordable price. Vijaya Optical House for the love of luxury மற்றும் SVS. டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். Electronics partner Roma, Atata Enterprise. பிரியாணி partner Toppivapa Biryani. Beverage partner Coca-Cola. Venue partner Alpha Sky One. எஸ். ஸோ இப்போ நம்ம கூட பிளாக் ஷீப்ஸ் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட்டில் இணைஞ்சிருக்கக்கூடியவங்க. ஹலோ ஹலோ 30 மணி நேரம். ஆமா, 30 மணி நேரம் வெற்றிகரமாக முடித்த விக்னேஷ் காந்த் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் வாழ்த்துக்கிறோம். பாலியில் வாழும் இளைஞர்கள் சங்கத்தின் சார்பாக எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க 2026 யாருக்குன்னு. ஆனா நீ உறுதிப்படுத்திருவ போல இருக்கேப்பா. எப்பா நீ எதையாவது பேசி விட்டு போவாதப்பா எப்பா. ஸோ நாங்க உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்றோம். எங்களால அங்க இருக்க முடியல. பரவாயில்லப்பா இருந்தா நீ என்னப்பா கரெக்டா ஊர்ல எவனையும் திட்டக்கூடாது. இந்த திடீர்னு ஒருத்த கல்யாணம் வைப்பான்ல, ஐயோ இவங்க யாரும் வந்துடவே கூடாது, அந்நேரம் பார்த்து ஒரு கல்யாணத்தை வச்சிருக்கோம்னு. கோவில் கல்யாணம். கோவில் கல்யாணம் செலவே இல்லாம ஒரு திருவிழா நடத்தி முடிச்சிருப்பா. எதை பிடிச்சு விட்டோம்? செலவே இல்லாம ஒரு திருவிழா நடத்தி முடிச்சிருப்பா. அடேங்கப்பா ஏப்பா நீ வேற. சரி ஓகே, இல்லாட்டி மட்டும் நீ எப்ப இருக்க இந்தியாவில் சொல்லு எனக்கு. இந்தியாவில் கொல்ல போற கொண்டு இப்பதான் ஜப்பான் போயிட்டு வந்தாங்க, அதுக்குள்ள பாதி போயிருக்காங்க. இந்தியாவில் எப்படா இருந்தீங்க நீங்க? அதாவது வீடியோ போடலன்னா இவரே திட்டுவாராம், வீடியோ போட்டா இவருக்கே ஊர்ல இல்லைன்னு கேட்பாராம், இவரே திட்டு வைப்பாராம், இவரே எடுப்பாராம். சரி ஓகேப்பா, செம ஹாப்பிப்பா. 30 மணி நேரத்துல கரெக்டா வந்திருக்கீங்க. நன்றி. நாங்க அது ரொம்ப நேரமா ட்ரை பண்ணோம். அந்த போட்டோ இருக்கு, வழக்கம் போல பிசின்னு வந்துச்சு. அது உண்மையிலேயே அந்த போட்டோ எடுத்த உங்க அக்கா பொண்ணுக்கு யாருக்கோ பண்ணிருக்கீங்க. அது யாருன்னு விசாரி. யாரு உண்மையிலேயே அந்த போன் நம்பர் எடுத்து எவனோ ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். அது யாருன்னு விசாரி. யாரு அங்க? வேற யாரு இருக்கா? சுந்தர் தான். வேற யாரு? மனோஜ் இருக்கான்ப்பா. கரெக்டா பெண்கள் காலர் மட்டும் உள்ள கொடுக்குறாங்க, ஆண்கள்னா அப்படியே அவாய்ட் பண்றானுங்க. இல்ல மனோஜ் தான். ஆனா அவன் அப்படி பேதங்கள்லாம் பார்க்க மாட்டானே எனக்கு தெரிஞ்சு. இல்ல இப்பவே நாங்க ரொம்ப நேரமா கால் ட்ரை பண்ணி வரலன்னு இவன லேடிஸ் வாய்ஸ்ல பேச வச்சுதான் இந்த கால். ஆனா இந்த வாய்ஸ்ல லேடிஸ் நினைச்சு நம்பிருக்காங்க. இப்பதான் எனக்கு அது மனோஜ்னு கன்ஃபார்ம் ஆகுது. சூப்பர்பா. 30 மணி நேரம் சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப வாழ்த்துக்கள். அதாவது நண்பனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க இல்லைன்ற ஒரு வருத்தம் மட்டும் இருக்கு. நான் எப்பயாவது அப்படி பேசுவேன், வாங்கி அதெல்லாம். அதுவும் தலைவருக்காக ஒரு ஈவெண்ட். அதுல நீ தனியா இருக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் வந்து சொன்னா இன்னும் ஏதாவது அங்கங்க ஏதாவது சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு நான் வந்து அரவிந்தன் வாய்ஸ் எடுத்துட்டேன். அரவிந்தன் வாய்ஸ் எடுத்துட்டேன். தலைவர் பாட்டு தான் எடுத்தேன் இன்னைக்கு. அப்ப பேசு. அரவிந்தன் ஒரு பாட்டு பாடுவார்ல, தலைவர் பாட்டு. நான் அப்படியே எடுத்துட்டேன். வாய்ஸ் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நான். பாடுப்பா. இப்ப நீ தலைவர் பாட்டு பாடுற. நம்ம தான் தலைவர் பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். ஓகே, கண்டிப்பா பாடறதுக்கு
ரெடி ரெடி ரெடி. ஆனா அந்த பாட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் அண்ணன் தான் பாடுவேன். என் மூஞ்சி கொஞ்சம் மேல இருக்கும். டோன்ட் வரி. ஏன்னா அந்த அரவிந்தன்ட்ட இருந்து கத்துக்கிட்டது. அப்பதான் வாய்ஸ் வரும், இல்லைன்னா வாய்ஸ் வராது. சரி பாடு பாடு பாடு. கை இப்படி வச்சுக்கணும், தலை ஆட்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே, பாக்குற யார் வேணாலும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மணி 11 இருக்கும், இங்க 2 மணி ஆச்சு. பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. தம்பி இது vlog இல்ல, வீடியோ கால். எவன்டா மேல எவன்டா கீழே இந்த நேரத்துல அண்ணன் அரவிந்த் அண்ணன் சுட்டி அரவிந்தனுக்கு அவரால்தான் எனக்கு இந்த வாய்ஸ் வந்தது. ஆனா இப்பதான் எனக்கு தெரியும் அது அவரோட வாய்ஸே இல்லையா, எஸ்பிபி சாரோட வாய்ஸ் தான். இது ரொம்ப லேட்டா தான் எனக்கு தெரியும். நான் இன்னைக்கு வீட்டுல அவர்கிட்ட அண்ணன் உங்க வாய்ஸ் எடுத்துட்டேன்னு வேற பேசிக்கிட்டேன். என் வாய்ஸ்ல எஸ்பிபி சார் வாய்ஸ் எல்லாரும் ஒன்ஸ் மோர் கேக்குறாங்க. என்னம்மா நீ எஸ்பிபி வாய்ஸ் எடுத்துட்டியா நீ இப்போ? எஸ்பிபி சார் வாய்ஸ் எடுத்தாரு. அட ஆமாப்பா, இப்போ நாகேஷ் வாய்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் அமுதவாணன்ட்ட கத்துக்கிட்டு அவர் வாய்ஸ் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தானே அது. தம்பி நீ இப்ப ஏதோ சொல்றீங்க, அரசியலுக்கு நான் வரல. நான் சும்மா ஏதோ எங்க அண்ணன் ஆச்சு சுத்தி அடைஞ்சு நான் பாட்டுக்கு ஓரமா சைக்கிள். ஏன் அமுதவாணன் உங்க அண்ணன் இல்லையா? என்ன இது புதுசா இருக்கு? இது என்னதான் இப்பதான் சொன்னேன். 26 உங்க ஆட்சி தான். ஏன் இப்படி பேசுறீங்க? பேசுவோம்பா. பரவாயில்லப்பா, 30 மணி நேரம் கழிச்சு உன் முகத்துல ஒரு சிரிப்பு இருக்குன்னா அந்த டீம் அப்படி ஒர்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. இந்த சிரிப்புப்பா தலைவர் அவர் படத்துல சிரிப்பார்ல. இல்ல நான் இப்ப யோசிச்சுட்டேன். ஜெயிலர்ல ஒரு இப்படி உட்கார்ந்து இந்த சிரிப்புக்குள்ள எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை. ஐயோ அழுவா கண்ணத்தோட அழுவா. ஏதோ எனக்கு தெரிஞ்சு சாம் பிரபான்னு ஒருத்தன் உன் உயிரை காப்பாத்தி வச்சிருக்காங்க. மாப்பிள்ள என் நண்பனை கொஞ்சம் பாத்துக்க, நான் ஊருக்கு வர வரைக்கும். பா இங்க என்னை வந்து டைரக்ஷன் டீம் மிரட்டுறாங்கப்பா. அவன் வீடியோ காலில் பேசிட்டு போயிடுவான், நீங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்கப்பா. யாரு சொன்னது? யாரு? சுந்தர் மாமாவா? ஆமா. ஏதோ ஒரு சோட்டு குழந்தைய வச்சு குழப்பம் நடத்திட்டு இருக்கான். அவன மாதிரியே அந்த சோட்டுவும் லேடிஸ் வீக்னஸ் உள்ளதுதான். என்னைக்காவது ஒரு நாள் நான் ஒரு லேடி நாய கூட்டு போயிட்டேன்னா அது இங்க வந்துடும். சொல்லுப்பா, எப்படிப்பா போயிட்டு இருக்கு? ஜாலியா போயிட்டு இருக்கு? நல்லா தான்ப்பா போயிட்டு இருக்கு. ஃபுல் எனர்ஜியோட போயிட்டு இருக்கு. தொண்டை தான் கொஞ்சம் கம்மினுச்சு, ஆனா இப்போ ஓகே. அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படியே அண்ணாந்து பாரு. இருப்பா எனக்கு கரெக்டா சொல்லி கொடு, நானும் ட்ரை பண்றேன். என்ன பண்ணும்? வெரி ஈஸி. சொல்லு. இப்ப நம்ம வந்து முதல் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோ. நம்ம வந்து கான்சென்ட்ரேட். ஓகே நான் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணனும்? எஸ்பிபி சார்ல நம்ம போக வேண்டாம். ஓகே நோ தப்பு, அது ரொம்ப தப்பு. நம்ம சுட்டிரன் சைடே போவோம். ஓகே அரவிந்த் அண்ணன் சைடே போவோம். ரொம்ப ஈஸி. இந்த வாய்ஸ் நீ தலையை கீழே குனிஞ்சா வராது. சரி ஓகே. இப்போ நான் எப்படி திரும்பினாலும் வாய்ஸ் வர மாட்டேங்குது, அது வேற விஷயம். அடுத்து இப்படி அண்ணாந்துக்க தலையை ஆட்டணும் பாடும்போது. ஓகேவா? எப்படி ஆட்டணும்? எவன்டா மேல தம்பி மாணிக்க விநாயகர் வராரு. சரி பரவாயில்ல, ஒரு சின்ன கற்பனை. இந்த பாடல மாணிக்க விநாயகன் சார் பாடினா எப்படி இருக்கும்? யாருக்கு என்னவோ வச்சு போக வேண்டியதானே. இப்ப என்ன சுட்டி என்ன மட்டும் எஸ்பிபி வாசியா பாடுறாரு, என்கிட்ட ஏமாத்துறாரு. ஐயோ இது லைவ் இன்டர்வியூ சுட்டி. நீ என்னப்பா நினைச்ச இத? இல்ல நான் நம்ம சும்மா ஏதோ பேசிட்டு இருக்கோம் நினைச்சிட்டேன். அப்படி வீடியோ கால் நினைச்சிட்டேன். அதான் அப்பவே சொன்னான். நான் அப்பதே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணேன். ஆக்சுவலா அவன் ஏன் கண்ட்ரோல் பண்ணானா இப்போ
தம்பி எல்லா உயிரையும் சொல்லக்கூடாது. எல்லா உயிரை இவன்னா வைப்பாரு. அது உயிர் கிடையாதாங்க, உயிரா. சரிப்பா சார் வந்து சார் பாடல்னால தொண்டை கொஞ்சம் கிராக் ஆயிடுச்சு. 30 மணி நேரம் பேசுறது பெருசு கிடையாது. ஆ. அந்த வாய்ஸ்ல பாட்டுதான் கொஞ்சம் பெருசு. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் அத சார். பாடுறதும் பெருசு கிடையாது. 3 நாளா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுதான் நாளைக்கு போட்டு டேய் வாய்ஸ் வருதான்னு கேட்டு டான்ஸ் சார் இப்ப எம்ஜிஆர் வாய்ஸ் என்ன சொல்லுங்க. ஏ லூசு கிழவா. சும்மா ஐயா போச்சுடா. கண்ணாடி போட்டேன். இந்த ரத்தமான உடன்பிறப்புகளே. டேய் எம்ஜிஆர் வாய்ஸ்ல ஒரு பாட்டு பாடுறா. ஏய் எம்ஜிஆர் வாய்ஸ் தலைவர் பாட்டு பாடக்கூடாது, தப்பாயிடும். அது வேண்டாம். ஏதோ கிட்டிக்கு உயிர் வருது, அப்பப்போ நீ- வந்து போகுது. இல்ல அவன் கரெக்டா தான் போடுறான். இந்த சிங்கப்பூர்ல ஒரு எம்ஜிஆர் இருப்பார் பாத்திருக்கியா? சிங்கப்பூர்ல எம்ஜிஆர் இல்ல, கும்பகோணத்துல ஒரு எம்ஜிஆர். எல்லா திருவிழாவுக்கும் அவர் தான் கூட்டு வருவாங்க. ஆனா அவரும் எம்ஜிஆர் மாதிரியே இல்ல, அவரு சிவாஜி மாதிரி தான் இருப்பாப்புல. சரி ஓகே. ஏன்னா இப்ப 30 மணி நேரம் உனக்கு எப்படியாவது ஓட்டி ஆகணும். நான் ஒரு 4 மணி நேரத்தை எடுத்துக்கிறேன், பிரச்சனை இல்ல. நீ 20 மணி நேரம் இதெல்லாம் கணக்கிலே வராதுப்பா. நீ சொன்னா நம்ப மாட்டேன். பவர் பேங்க் எல்லாம் சொருவிட்டேன். யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது தம்பி. நான் இப்ப அங்க இல்லாத குறைய நானே தீர்த்துருவேன். இதுக்கப்புறம் நீ அவனுங்களே நான் கால் பண்ணாலும் என்ன பிளாக் பண்ணி போற அளவுக்கு ஒண்ணு பண்ணி விட்டுருவாங்க. சரி வாங்க, அடுத்தது உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க. அவர் அண்ணன் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு எது பண்ணாலும் சூப்பர் ஸ்டாரோட பாட்டா பாடுங்க, அப்பதான் இந்த பாட்காஸ்டுக்குள்ள அடங்கும் அது. சரி ஏதோ எல்லாரும் கேள்வி எல்லாம் கேட்குறீங்க, எங்கள்கிட்டயும் கேளுங்க, நாங்களும் மனுஷன் தானே. சரி ஓகே, அப்படியே கேக்குறேன். சூப்பர் ஸ்டார்னுடைய என்ன யோசிக்கிறேன்? நான் என்ன கேள்வியே கேட்கலையே. இல்ல நான் சும்மா அது ஒரு மேனலிசம்டா, நீ கேளுடா. சரி ஓகே. நீ ரொம்ப ரசிச்சு நீ ரொம்ப ரசிச்சு தியேட்டர்ல போய் பார்த்த ஒரு சூப்பர் ஸ்டார் படம், அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் அந்த படத்தை பார்த்த, அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள், அவர் டிக்கெட் கிடைக்காம அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள்? ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு, அதான் இந்த மாதிரி தலைவர் படம்னால வீட்டுல எப்போதும் அப்பா தான் கூட்டு போவாரு. ரொம்ப குட்டியா பொண்ணு அவ்வளவா தெரியாது. அப்ப ஓரளவுக்கு தெரிஞ்சு அப்பா ரசிக்கும் போது நம்ம பார்ப்போம்ல, எதுக்கு இந்த இடத்துல கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஸ்கிரீன்ல பாஷா படம் பண்ணிட்டு இருந்தது. அதுதான் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு பார்த்த படம். அதுல இருந்து அவர் ஃபேனுன்றத பார்த்து நான் ஃபேன் ஆக ஆரம்பிச்சேன். ஓ, அப்பா ஃபேனா? சூப்பர் ஸ்டார் ஃபேனா? அப்பா இருந்து அப்படியே நான் ஃபேன் ஆக ஆரம்பிச்சேன். சூப்பர். அதுக்கப்புறம் இப்ப இனி பாட்டு கிட்ட ஆடிட்டு இருக்கு. இனியா லுக்கும் காடுதா? ஆமா, இப்படி வாழை வாழையாக வம்சமாக. சிறப்பு 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 சிறப்பு. சரி, அவர் நடிச்ச படத்துல உனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? எது? தலைவர் நடிச்சதுலே பிடிச்ச கேரக்டர் இல்ல பிடிச்ச படம்? படையப்பா, 6 படையப்பன். சூப்பர். அவர் பேச மாட்டாரா பின்னாடி இருக்கவரு? அவர் வந்து இந்த இது நியூஸ் சேனல்லாம் சைடுல ஒருத்தவங்க பேசிட்டே இருப்பாங்களா, அது ஏங்க நானும் படையப்பா தான் நான் சொல்ல வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னு பையன் உள்ள போயிடுறாரு. நான் சொல்லுப்பா, அவன் பேர் பாத்துறா, ஃபர்ஸ்ட் கிட்டுக்கு வாங்க, டீ கிளார்க்கும் பேச மாட்டான் அவன், கொஸ்ட் அவன். டயர்டா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, பூஸ்டி அனுப்பிச்சு விடுறேன் நம்ம கடையில இருந்து. ஐயா சூப்பர். என்ன படம்? அதான் நானும் படையப்பதான் சொல்ல வந்தேன். ஆனா பாஷா வந்து அந்த நல்ல அந்த டர்னிங் பாயிண்ட் வரும்ல, அப்போ தங்கச்சிக்காரன் வரும்போது, அப்புறம் உள்ளே போ, அதெல்லாம் அவர் லூஸ் கொடுத்துக்கிட்டே அவன் ஏதாவது லூஸ் பேசுவான்டா. நீ எடிட்டரா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். அதான் பாஷா கதையும் அண்ணாமலை கதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கதை சொல்றான்டா. எல்லாரையும் நாங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க. கேளு. எந்த மொமெண்ட்ல நீங்க தலைவர் ஃபேனா மாத்தீங்க? ஏதாவது ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல இதுக்கு அப்புறம்? நான் அதான் சொன்னேன், நான் வந்து பயங்கரமான டிவி பைத்தியம். ஸோ டிவியில தான் எல்லாமே பார்ப்பேன் சின்ன வயசுல. தேட்டருக்கு அதான் பைத்தியம் டிவி பைத்தியம்ன்றது இப்பதான் தெரியும். அதான் இந்த கவுண்டரை வந்து இன்னைக்கு நான் இங்க ரிக்கிக்கு போட்டேன்.
இந்த கவுண்டரை நீ எனக்கு போடுற. ஐயோ. ஏய், நான் வர வர ஒன்ன மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டு ரொம்ப சரியா இருக்குப்பா. சாரிப்பா. அதுதான். ஸோ டிவியில் தான் எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். தலைவரோட படத்தை எல்லாத்தையுமே டிவியில் பார்த்து கேடிவியில் பார்த்து வெறியேற்றிக்கிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆனால் ஃபேமிலி ஃபுல்லாக வந்து அக்கா சுமி அக்காலாம் எல்லாருமே வந்து பயங்கரமான சூப்பர் ஸ்டார் ஃபேன். அவங்க தான் எனக்கு இந்த காந்தின்னு பேர் வச்சாங்கல்ல, அதனால். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த பில்டப்பில் தான் ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் ஃபேன் ஆகிறேன், அவரை பார்க்குறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் அவரை பார்த்து எல்லா படங்களையும் பார்த்து அதுக்கப்புறம் டிவியில் அவர் படம் வந்தாலே மிஸ் பண்ணாமல் பார்த்து அப்படியே வளர்ந்தேன். எஸ், சூப்பர். இப்போ வரைக்குமே எப்போ தெரியுமா ஃபேனாக வெளிப்படுவோம்? அவரை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறப்ப சண்டை போட ஆரம்பிப்போம்ல, அப்போ தான் உண்மையிலே ஓ நம்ம இவ்வளோ பெரிய ஃபேனாக அவருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி வந்து நான் 8ஆம் கிளாஸ்லேருந்தே சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். எல்லா இடத்துலையுமே இந்த பேரை வாங்கிட்டேன், இந்த விஷயத்தில் மட்டும் இவங்கிட்ட சண்டை போடாதீங்கடா அப்படின்ட்டு. ஸோ அப்படிதான். இப்பவுமே நம்ம போய் தலைவர் பேசும்போது மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, அது வந்து படங்கள்ல கிடையாது. அவர் ஏதாவது ஆடியோ லான்ச்லயா இருக்கலாம், இல்ல பர்சனலா வேற எங்கேயாவது அங்க போது ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும்ல, இது நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ண ஒரு மேட்டர் அப்படின்னு இருப்பீங்கல்ல, ஏதாவது ஒண்ணு கரெக்டா ஷூட்டுக்கு டைமுக்கு போகணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓ, அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறதா? அப்படி ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டது ஒண்ணு இருக்குல்ல? அதான், அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாரு. ஸோ அதுதான் அவர், நம்மளே அதை பார்த்துருக்கோம். நம்ம ஒன்றுமே இல்லை, அவர் நம்மளை கூப்பிட்டு பேசும்போது நம்ம ஒன்றுமே இல்லை, ஆனால் அவ்வளோ மரியாதை கொடுத்து பேசி அவ்வளோ விஷயங்கள் நம்மள்ட்ட கேட்டு, நான் அதை தான் இப்போ வரலையும் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டேன், அதை அப்படி தான் பண்ணிக்கிட்டும் இருக்கோம். ஸோ ஜீரோவில் இருக்க யாராவது ஒருத்தர் நம்மள்ட்ட வந்தாலும் அவங்களுக்கும் நமக்கு ஈக்குவலாக ஒரு மரியாதை கொடுக்கணுன்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன்.